திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்ப மீன ராசிக்கு உண்டான ஜூலை மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசி, ஜென்ம சனி, ராசிக்குள்ளேயே சனி உட்கார்ந்துருக்கார். பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனசத்தான் அவரு பிடிப்பார். உங்களுடைய மூளை, உங்களுடைய மனம், உங்களுடைய ஆரோக்கியம் இதையெல்லாம் குலைய வைப்பார். நீ எதுவுமே இல்ல, நீ யாரு என்னங்கறத மட்டும் நீ தெரிஞ்சுக்கோ, அனுபவத்தை மட்டும் கொடுக்குற, அந்த அனுபவத்தை வச்சுட்டு நீ அடுத்த கட்டத்துக்கு போ அப்படின்னு சொல்றத இந்த ஜென்மசனி. அப்ப 8 பக்கம் லாக் பண்ணும். எங்க போனாலும் ஒரு ஃபெயிலியர், எங்க போனாலும் ஒரு மனவேதனை, எங்க போனாலும் ஒரு அவமானம், இதெல்லாம் நடக்கும். ஒருத்தருக்கு கஷ்டம் வர்றப்ப, ஒருத்தர் அவமானப்படுத்துறப்பதான் நமக்கு அடுத்த கட்டத்துக்கு உண்டான வாய்ப்பை நம்மளே நம்ம மனசு தேர்ந்தெடுக்கும். சோ அது எல்லாமே இந்த சனி பண்ணி கொடுக்கும். அப்ப ஜென்ம சனியாக இருந்தாலும் கூட இப்ப சனி வக்ரகதி ஆக போகிறார். அவர் யார்? உங்க ராசிக்கு 11 மற்றும் 12ஆம் அதிபதி. அப்ப வக்ரமாகக்கூடிய காலகட்டங்கள் 13ஆம் தேதியில இருந்து நவம்பர் 28ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் தான். அப்ப வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்தால் ஒரு யோகத்தை கொடுக்கும். கொஞ்சம் எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்கும். பெரிய லாபத்தை கொடுக்காது, பெரிய விரயத்தையும் கொடுக்காது. ஈக்குவலா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க ஜாதகத்துல வக்ரமாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க. மருத்துவ செலவுகளோ அல்லது லாபத்துல ஏதாவது பிரச்சனைகளோ இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். உங்களை ஆளக்கூடியது யாருன்னு பாத்தீங்கன்னா குருதான். ஜாதகத்துல குரு நல்லா இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நான் சொன்னது கூட நடக்காம போய், ஏன்னா ஒரு ஜாதகம் பலமா இருந்ததுனாலே அது நல்ல புண்ணிய கர்மா பெற்ற ஒரு ஜாதகம். அப்ப என்ன நடக்கும்? அவங்களுக்கு எவ்வளவு கெட்ட நேரங்கள் வந்தாலும் அவருடைய புண்ணிய கணக்கு காப்பாற்றும், கர்ணனை போல அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ உங்களை ஆளக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய குரு இப்போ இந்த மாதம் 4ஆம் வீட்டுலதான் இருக்கிறார். 10 குடையவராகி இந்த வருடம் முழுவதுமே அங்க இருக்கும் பொழுது வீட்டுகளோ, சொத்துக்களோ, ஒரு வண்டி வாகன யோகங்களோ, ஒரு தொழில் வளர்ச்சியோ ஏதோ ஒண்ணு ப்ராசஸிங் பண்ணி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது செவ்வாய், 2 9ஆம் அதிபதியான செவ்வாய் கேதுவோட சேருதுங்க. அப்ப 2 குடையவர் கேதுவோட சேரும்பொழுது பணம் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க, தொழில் சார்ந்த விஷயத்துல கவனமா இருங்க, அப்பா ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. இந்த காலகட்டங்கள் பூர்வீக சொத்தை பத்தி பேச வேண்டாம். உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் மனக்கசப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்துல, குடும்ப சார்ந்த விஷயத்துல டக்குன்னு பேச்ச விட்டுறது, அதே போல குடும்பத்துல டக்குன்னு பேசிட்டு இருக்கும் பொழுது தன்னையே அறியாம ஒரு 2 வார்த்தைகள் விட்டு அது பெரிய சண்டையா வர்றது, இதெல்லாம் நடக்கும். அப்ப அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்து செயல்படுத்திக்கோங்க இந்த மாதம். அடுத்தது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3 மற்றும் 8ஆம் அதிபதி. அவர் 3ஆம் வீட்டிலேயே இருக்கார், ஆட்சி பலம் பெற்று. 3 குடையர் 3 இருந்த சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறது. கணவருடைய உறவுகள் மூலமாகவோ அல்லது மனைவியோட உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு பண வரவு, அவங்க சொத்துக்கள் கிடைப்பதற்குண்டான ஏதாவது ஒரு ப்ராசஸ் போறது, கடுமையா முயற்சி செய்து ஜெயிக்கிறது, குடும்ப தேவைகளை கொஞ்சம் பூர்த்தி பண்றது, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறது, கொஞ்சம் தைரியம் அதிகமாகிறது, இதெல்லாம் சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது புதன் யாரு? 4 மற்றும் 7ஆம் அதிபதி. 18ஆம் தேதிக்கு வரைக்கும் உங்களுக்கு 5ஆம் வீட்லயும், 18ஆம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகிறார், அவரும் வக்ரம் பெறுகிறார். அப்ப என்ன ஆகும்? 4 7 கூட வக்ரம் ஆகும் பொழுது 18ஆம் தேதிக்கு முன்னாடி ஒரு வரன் பாக்குறீங்க, வரன் சார்ந்த விஷயங்கள் பேசுறீங்க, திருமணம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே ஒரு 18ஆம் தேதிக்கு முன்னாடி வைத்துக் கொள்வது நல்லது. அதற்கு மேல வக்ரம் ஆகும் பொழுது அப்ப கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷங்களும் ஒரு மகிழ்ச்சி அந்த வக்ரம் ஆகக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்காது. ஒரு வீடோ மனைகளோ சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகளோ 18ஆம் தேதிக்கு மேல வரும். அதனால அதற்கு முன்னாடி அதெல்லாம் செய்து கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும். அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6 குடையவர். அவர் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் வீட்டுலதான் இருக்க போகிறார். அதற்கு மேல 5ஆம் வீட்டுக்கு வர போகிறார். அப்போ 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 4ஆம் வீட்டுல 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற வரைக்கும் முழுக்க முழுக்க இந்த மாசம் மீனராசிக்கு சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, ஆரோக்கியத்துல கவனமா இருங்க, வீடு மனை சொத்துக்கள்ல கவனமா இருங்க, ஏதாவது ஒரு சின்ன சின்ன பண இழப்புகள் ஏற்படுது, அதெல்லாம் இது சார்ந்த விஷயத்துல முன்னெச்சரிக்கையா இருந்துக்கோங்க அப்படிங்கறது நம்மளுடைய பதிவுகள். இதை நெகட்டிவா எடுத்துக்க கூடாது. இது முன்னாடி சொல்றப்ப இது சார்ந்து வருதுன்னா அதற்கு உண்டான ஒரு ஆரோக்கியத்துல கவனமா இருங்கன்னா, ஃபுட்ல கரெக்ட் பண்ணிக்கிறது, ஒரு சின்ன ஒரு இதா வந்தாலும் கூட அதை உடனே அதை டாக்டர்கிட்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் செய்து கொள்வது என்பது சிறப்பான விஷயமா இருக்கும். அப்ப சூரியன் பாருங்க 16ஆம் தேதிக்கு மேல 5ஆம் வீட்டுக்கு சூரியன் புதனோட சேர்ந்து புதாத்திய யோகமாக மாறும். இத்தனை நாள் சிவராஜ யோகமா இருந்து கொஞ்சம் பெயர் புகழை கொடுத்துட்டு இருந்தாலும் கூட அடுத்தது பாத்துட்டீங்கன்னா புதாத்திய யோகமாக சூரியனும் புதனும் மாறுறாங்க. அப்ப இந்த காலகட்டங்கள் முழுக்க 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 உங்க ஜாதகத்துல படிப்பு சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கொடுக்கும், உயர்கல்வி சார்ந்த விஷயத்துல சக்சஸ் கொடுக்கும், வேலை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் போறீங்கன்னா கண்டிப்பா அதற்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு வேலை மாற்றம், ஒரு இடமாற்றம் பண்றீங்க, ஒரு வெளிநாடு போறதுக்கு உண்டான வாய்ப்புகளுக்கு உண்டான மாற்றங்கள் பண்றீங்க, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படிங்கிற அமைப்பு தான் நிச்சயமாக இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு செய்து கொடுப்பார். இது எல்லாமே 18ஆம் தேதி கூட இந்த ப்ராசஸ் பண்ணிக்கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. மீனத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெய்வ அனுகிரகம் கொஞ்சம் இருக்கு. பட் இருப்பினும்
கொஞ்சம் கவனமா இருங்க. ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. அதிக வழிபாடுகள் செய்யுங்க. அதிக கோயில் வழிபாடு பண்ணுங்க. நிறைய போகிறது வரைக்கும் போகட்டும்னு விட்டுருங்க. ஏதோ பணமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் போகட்டும்னு விட்டுருங்க. ஜென்ம சனி முடிஞ்சு 7.5 சனி முடிஞ்சு அது பல மடங்கா திருப்பி கண்டிப்பா சனி பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது மாற்று கருத்துக்களே கிடையாது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளின் சரணம்.